நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த BB7 கொண்டாட்டம் இந்த BB7 கொண்டாட்டத்திற்கான அந்த படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதுங்க. இது எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் கண்டிப்பாக வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்புவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. BB7 பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆனாங்க, மணி ரன்னரப் ஆனார், 3வது இடத்தை பிடித்தார்கள் மாயா. இப்போ இவங்களுடைய பங்கெடுப்பில் BB கொண்டாட்டம், இப்போ BB கொண்டாட்டம்னாலே இவங்களெல்லாம் கலாய்த்து ஒருத்தவங்க யாராவது டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. BB5 பொறுத்தவரையும் அதை ராஜுவே செய்து விட்டார். இது BB7 யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புடன் நம்ம காத்திருக்கிறோம். அதே மாதிரி BB6 பொறுத்த வரைக்கும் விக்ரமன் அவர்களை கூப்பிட்டு அந்த விவசாயிகள்லாம் மாலை அணிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அசீம் அவங்க பையனுடன் இணைந்து வைத்த அந்த காட்சிகள், இது மாதிரி சில சுவாரஸ்யமான காட்சிகள், மகேஸ்வரியை அவங்க பையன், இந்த மாதிரி சில உணர்வுபூர்வமான காட்சிகள்லாம் BB6 கொண்டாட்டத்தில் பார்த்தோம். BB7 கொண்டாட்டத்தில் என்ன மாதிரியான உணர்வுபூர்வமான காட்சிகள் நடைபெற போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ இதில் ஜோவிகா இருக்காங்க. ஜோவிகா அவங்க தாத்தாவோட இணைச்சி வைப்பாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக இருக்கும். என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதேமாதிரி டைட்டில் வின்னர் ஆகி அர்ச்சனாவுக்கு என்ன சிறப்பு செய்ய போகிறாங்க, மணிக்கு என்ன சிறப்பு செய்ய போகிறாங்கங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த BB7க்கு பிறகு விஷ்ணு அவர்கள் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு புக் செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கிடைச்சிருக்கு. சர்ப்ரைஸ்னால் என்னங்க சர்ப்ரைஸு, தினேஷ்க்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா? இதுமாரி ஏதாவது நடந்ததுன்னா அந்த BB கொண்டாட்டம் சூப்பராக இருக்கும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.